ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய்ராஷிக். இன்றைக்கி நம்ம சேனலில் திருச்சி போயிருந்தப்போ கொஞ்சம் பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கியிருந்தேன். அது வந்து எங்கே வாங்கினேன், என்ன விலையில் வாங்கினேன் அப்படின்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மேபி நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து என்னென்ன பொருட்கள் வாங்கணும் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் குக்கர் இப்போ வந்திருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் ப்ரெஷர் குக்கர் வந்து வாங்கியிருந்தேன். அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2850 ரூபா. எனக்கு கிடச்சது வந்து 2420 ரூபாய்க்கு கிடச்சிது. ஆஃபரில் பண்ணியிருந்தாங்க. 15 or 20% வந்து டிஸ்கவுண்ட்டில் வந்துச்சு. சில்வர் குக்கர்லேயே லாக்கிங் சிஸ்டம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மேலே நான் ஸ்க்ரீனில் ஓரமாக வைக்கிறேன் பாருங்கள். அதுதான் வாங்கலான்னு சொல்லி போயிருந்தேன். பட் அந்த மாதிரி மாடல் வந்து நிறைய பேர் வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா அது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோ ஹேண்டியாக இல்லை, ரொம்ப வந்து மூடி மட்டும் ரொம்ப வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து அது சீக்கிரத்தில் வீணாக போயிடுது அப்படின்னு சில பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து எப்போதுமே யூஸ் பண்ணுற மாதிரி மாடலே வாங்கிக்கலாம், அது நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் இந்த மாதிரியே வாங்கிட்டேன். என்னதான் நியூவாக நிறைய மாடல்ஸ் வந்தாலுமே பழசுக்கு தான் எப்போதுமே வந்து வேல்யூ ஜாஸ்தியாக இருக்குது. இதோட வெயிட் பார்த்திங்கன்னா நல்ல வந்து கனமாக தான் இருக்குது. அடியும் பார்த்திங்கன்னா பாட்டம் வந்து நல்ல வந்து ஹெவி வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ பாட்டம் நல்லா ஹெவியாக இருக்கிறனால நம்ம வதக்கும் பொழுதெல்லாம் வந்து அடிப்பிடிக்காது. இதோட மூடி பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் எப்பொழுதும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் மூடியில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் இருக்கும்பொழுது நமக்கு மேலே வந்துடுது. ப்ரெஷர் வந்து போனதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கீழே இறங்கிடுது. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும். நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற பழைய மாடல் குக்கரில் இந்த மாதிரி வந்து இந்த குக்கரோட விசிலை வந்து கரண்டி வச்சு தூக்கி விட்டுட்டு நம்ம உடனே கூட ஓப்பன் பண்ணுவோம். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ சைடில் தூக்கிட்டு இருக்கிறது ப்ரெஷர் போனதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து ஈவனாக வந்து வெந்திருக்கும். இதோட ஹேண்டிலும் நல்லா அழுத்தமாக கொடுத்துருக்காங்க. 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. நல்லா டைட்டாக இருக்கிறனால இது வந்து நமக்கு லூஸ் ஆகாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேன் வாங்கினேன். இது வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்து நிறைய இடங்களில் கிடைக்கிறதில்ல. இப்போ நான் காமிக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே திருச்சியில் இருக்கக்கூடிய மங்களன் மங்கள் ஸ்டோரில் வாங்கினது தாங்க. பேன் பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. பிடிக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வசதியாக நல்லா இருக்குது. நல்லா ஹெவியாக இருக்குது. பார்க்குறதுக்கு வந்து சிம்பிளாக இருந்தாலும் நல்லா தூக்கும்பொழுது நல்ல வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக நல்லா இருக்குது. 220 mm திக்னஸில் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வதக்கும் பொழுது தாளிக்கும் பொழுதுலாம் வந்து அடி பிடிக்காமல் நல்லாயிருக்கும். சைடு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மொத்தமாக இருக்குன்னு. ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நல்லா வந்து அழுத்தமாக இருக்குங்க. நார்மலாக கேஸ் ஸ்டவ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், இண்டக்ஷன் ஸ்டவ்லையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குக்கரும் சரி இதுவும் சரி நான் ப்ரெஸ்டீஜில் தான் வாங்கியிருக்கேன். ப்ரெஸ்டீஜில் வந்து நமக்கு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்காது. ஸோ நான் வந்து ப்ரெஸ்டீஜ் சூஸ் பண்ணியிருக்கேன். இதோட விலை பார்த்திங்கன்னா 1820 ரூபாங்க. எனக்கு கிடச்சது வந்து 1600 ரூபா ஆஃபரில் கிடச்சிது. ஸோ இது வந்து நல்ல ப்ரைஸ் தான். அடுத்தது ப்ரெஸ்டீஜ்லேயே இன்னொரு குக்கர் வாங்கியிருந்தேன். அது வந்து 6 லிட்டர் அளவு கொண்டது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிடையாது, நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அலுமினியம் குக்கர் தான். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2290 வந்துச்சு. டிஸ்கவுண்ட் போக 1950 ரூபாய்க்கு கிடச்சிது. ஸோ இது நல்ல ப்ரைஸ் தான் அப்படின்னு ஃபீல் பண்ணதுனால இந்த குக்கரும் வாங்கியிருந்தேன். நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணியிருக்க குக்கர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து விசில் சரியாக வர மாட்டேங்குது. அது ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு. ஸோ வந்து நான் 2 குக்கர் வாங்கியிருந்தேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நிறைய பேருக்கு செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த குக்கரில் செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிண்டுறதுக்கும் நல்லாயிருக்கும். வேக்காடும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். எப்போதுமே குக்கர் சூஸ் பண்ணும்போது இப்போ அதிகமான அளவில், அதாவது 6 லிட்டர் 8 லிட்டர் 10 லிட்டர் இந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா கூட அகலமாக சூஸ் பண்ணிக்கோங்க. இருக்க வந்து நீட்டாக போச்சு அப்படின்னு சொன்னால், அதாவது ஹைட் அதிகமாக போச்சுன்னு சொன்னால் நமக்கு மேலே வந்து வேக்காடு சரியாக இருக்காது, அடியில் வந்து கரெக்டாக இருக்கும். பட் இந்த மாதிரி அகலமாக சூஸ் பண்ணும்போது வேக்காடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி குக்கரோட கேஸ்கெட் ரொம்ப நாளைக்கு உழைக்கணும், வீணாகவே போகக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் யூஸ் பண்ண நேரம் போக மற்ற நேரத்தில் வந்து ஃப்ரீசரில் போட்டுருங்க. அந்த மாதிரி போட்டு வைக்கும்போது குக்கரோட கேஸ்கெட் உங்களுக்கு ரொம்ப வருஷம் தாண்டியும் வந்து வீணாக போகாமல் நல்லாயிருக்கும். குக்கரோட விசில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. முன்னாடிலாம் வேறு மாதிரி வரும், இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்க்கவும் நல்லாயிருக்கு. குக்கரோட அவுட் சைடில் வந்து சில்வர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கவும் நல்லாயிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ் ஜக் ஒன்று வாங்கியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாடல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியே வந்து நிறைய மாடல்ஸில் இருந்துச்சு. இது கொஞ்சம் நல்லா அழுத்தமாக இருந்தனால இது வந்து சூஸ் பண்ணேன். இது நம்ம வாட்டர் ஜக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது ஜூஸ் போட்டு நம்ம சர்வ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது க்ளோஸ் பண்ணுறதுக்கு லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து கண்ணாடியில் இல்லாமல் ஃபைபரில் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 305 ரூபா நமக்கு வந்துச்சு. அடுத்தது நார்மலாக கிச்சனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர். இது வந்து 148 ரூபா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்னதாக ஒரு பவுல் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 53 ரூபா. இல்லை, ஆஃபர் போக 48 ரூபாய்க்கு தான் நமக்கு வருது. இதுலேயே அழகாக ஹேண்டில் வச்ச மாதிரி கூட வருது. பட் அது கேஸ் ஸ்டவ்வில் ஸ்டடியாக நிற்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அந்த கைப்பிடி எடுத்துக்குது அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த 6 செட் ஆஃப் ஸ்பூன் வந்து 28 rupees வருது. ஸோ இது மாதிரி வந்து கொஞ்சம் ஸ்பூன்ஸ் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா மாவு அள்ளி போடுறதுக்கு இது தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 2 வாங்கியிருந்தேன். இதோட விலை பார்த்திங்கன்னா 8 ரூபா தான் வருது.
இது மாதிரி ஆல்ரெடி 2 வச்சுருக்கேன். பட் அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ்க்கு வாங்கினேன். பட் இது ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பூன் வந்து கொஞ்சம் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 6 செட் ஆஃப் ஸ்பூன் வந்து ₹28 தான் வருது. அதுக்கப்புறம் மேஷர் ஒன்று வாங்கியிருந்தேன். எல்லா விதமான கிழங்குகளும் நம்ம மசிக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸாக இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன். பிளாஸ்டிக்கில் வாங்கினா அது வந்து சரியாக வராது. ஸோ இந்த மாதிரி வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 90 ருபீஸ் வருது. அதுக்கப்புறம் இந்த கரண்டி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா தட்டையாக அடியில் அழகாக நல்ல வெயிட்டாகவும் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹52. ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஸ்டீல் ஸ்ட்ரெயினர் ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து பெருசில் ஆல்ரெடியே இருக்குது. இதை விட கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்குது. ஸோ இந்த மீடியம் சைஸ் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹52 வருது. அதுக்கப்புறம் ஏதாவது பொரிச்சோம் அப்படின்னு சொன்னால் அது எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கரண்டி வாங்கியிருந்தேன். இது ஆல்ரெடி பெருசாக இருக்குது. பட் இது வந்து சின்னதாக இருக்குது. ஸோ கொஞ்சமாக ஏதாவது பொரிச்செடுத்துக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹36. அடுத்தது கொஞ்சமாக ஸ்பூன்ஸ் வாங்கியிருந்தேன். உடனில் சில்வரில் கொஞ்சம் ஸ்பூன்ஸ் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேக் அச்சு வந்து ஹார்ட் இன் ஷேப்பில் ஒன்றும் ரவுண்ட் ஷேப்பில் ஒன்றும் வாங்கியிருந்தேன். இது வந்து சிலிக்கான்லேயும் வருது. அதே மாதிரி நமக்கு நான்ஸ்டிக்லேயும் வருது. இந்த மாதிரி பிளேட்லேயும் வருது. ஸோ நான் இந்த மாதிரி வந்து ரவுண்ட்லேயும் இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்லேயும் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹130 வருது ஹார்ட் ஷேப்பு. ரவுண்ட் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ₹100 வருது. அடுத்தது புல்கா ஸ்டாண்டு வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் இல்லாமல் ரொட்டி சுடுறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். இதே மாதிரி வந்து இது மேலே வந்து சிக்கன் கூட நம்ம வச்சு பொரிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டாண்டு ஒன்று வாங்கியிருந்தேன். இதிலே வந்து நான் ஸ்கொயர் தேடினேன். பட் வந்து ரவுண்டு தான் வந்து நல்லா அழுத்தமாக இருந்துச்சு. ஸோ நான் இது வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹101 வருது. இது இல்லாமல் இன்னும் சில ஐட்டம்ஸ் வந்து பிளாஸ்டிக் ஐட்டம், ஃபேன்ஸ் ஐட்டம் இந்த மாதிரி கொஞ்சம் வாங்கியிருந்தேன். பட் அதெல்லாம் தேவையில்லை அப்படின்றதுனால நான் வீடியோவில் காமிக்கல. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே திருச்சியில் இருக்கக்கூடிய மங்களன் மங்கள் ஸ்டோரில் தான் வாங்கினது. பொருளோட தரமும் சரி, அதோட விலையும் சரி, மற்ற கடைகளை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு நியாயமாக நல்ல தரமாக சூப்பராக இருக்குது. எனக்கு நல்லா பெஸ்ட்டாக படுது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே கிடைக்குது. உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னு சொன்னால் சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்க போய் வாங்கிக்கலாம். நான் வாங்கின இந்த பொருட்களோட விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கா அல்லது கரெக்டாக இருக்கா அல்லது ரொம்ப கம்மியாக இருக்கா அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.